பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நமக்காக பேச நண்பர்கள் தேவை. யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யோபுவுடைய 3 நண்பர்கள் வந்தார்கள். இப்போ முதலாவது, அவர்களால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே யோபுவோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள், அவனோடு கூட சேர்ந்து துக்கப்பட்டார்கள். ஆனால் போக போக இந்த நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு நண்பன் இவ்வாறு சொல்லுகிறான், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? இப்போ யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் குற்றம் செய்ததுனால தான் இந்த பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான். அதைத் தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இன்னொரு நண்பன் அவனுடைய பிள்ளைகளை குற்றம் சொல்ல துவங்குகிறான். உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், அதனால தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்று இன்னொரு நண்பன் சொல்ல ஆரம்பிக்கிறான். 3வது நண்பன் அவனும் யோபுவை குற்றம் சொல்ல துவங்குகிறான். 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக ஒட்டாதிரும். உம்முடைய கையில் அக்கிரமம் இருக்கிறது, உன்னுடைய வீட்டில் அநியாயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய கொடிய துன்பம் உனக்கு வந்திருக்கிறது என்று யோபுவை தன்னுடைய 3 நண்பர்களும் மாறி மாறி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நொந்து போனவராய் யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்படுகிறேன். அப்போ ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்லக்கூடியது என்ன? நிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ இது செஞ்சதுனால தான் இப்படி வந்திருக்குது, இப்படி செஞ்சதுனால தான் இப்படி வந்திருக்கிறது என்று யோபுவை குற்றம் சாட்டி கொண்டு நிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த யோபுவுடைய நண்பர்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்தது. அதனால் அவங்க தேவனை குறித்து அவர்கள் புகழ்ந்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் நன்றாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல யோபுவுக்கு அந்த காரியங்கள் தேவைப்படவில்லை. யோபு சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அது எனக்கும் தெரியும் என்று யோபு சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் சொன்னால், யோபுவுடைய நண்பர்களை காட்டிலும் யோபுவுக்கு தேவனை குறித்த அறிவு அதிகமாகவே இருந்தது. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ தேவனை குறித்த அறிவு, தேவன் யார், எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் யோபுவுக்கும் தெரியும். ஆனால் யோபுவுடைய நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுவதை காட்டிலும் தேவன் இப்படிப்பட்டவர் என்று தேவனை குறித்து பேசினார்கள். ஆனால் யோபுவை அவங்க துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள், குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். இந்த இடத்துல யோபுவுக்கு என்ன தேவை என்றால், யோபுவுக்கு தேவன் யார் என்பது தெரியும், ஆனால் அந்த அறிவு இந்த இடத்துல அவருக்கு போதுமானதாக இல்லை. அவருக்கு ஏற்கனவே தேவனை பற்றி இருக்கக்கூடிய அறிவை தாண்டி அவருடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் யோபுவுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேண்டும், அல்லது அவர் தன்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார், அல்லது அவருடைய நண்பர்கள் என்ன செய்தால் இவருடைய வேதனை சற்று குறையும், அதை தான் நாம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோபுவுடைய ஏக்கம் அல்லது அவர் விரும்புவது என்னவென்றால், எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையே, அப்படி என்றால் எனக்கும் தேவனுக்கும் இடையே பேசுவதற்கு, அல்லது என்னுடைய காரியங்களை எடுத்து தேவனோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையே. அதை தான் யோபு அந்த இடத்துல நாடுகிறார். ஏன்னா அவர் தேவனை குறித்து அறிந்த அறிவை தாண்டி அவருடைய சூழ்நிலை போய்விட்டது. இந்த நேரத்தில் யோபுவை பார்த்து அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து இது தவறு, இது இப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் யோபுவோட உணர்வுகளை புரிந்து கொண்டு யோபுவுக்காக
தேவனிடத்தில் யாராவது பேசினால் நல்லா இருக்கும் என்றுதான் அவர் நினைத்தார். அப்போது நாமும் கூட இந்த பூமியில் வாழும்போது கடினமான பாதையின் வழியாக போகும்போது நமக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் தேவை என்றால், நம்மை குறித்து அல்லது நம்முடைய உணர்வுகளை குறித்து, நம்முடைய பாரத்தை குறித்து தேவனோடு பேசக்கூடிய நண்பர்கள் நமக்கு தேவை, அல்லது மற்றவர்களோடு பேசக்கூடிய நண்பர்கள் நமக்கு தேவை. இப்போ நம்மை புரிந்து கொண்டால்தான் நம்மை பற்றி தேவனோடு பேச முடியும். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நல்ல நண்பர்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு நல்ல ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பேசுவதற்கு நம்மை அறிந்த இயேசு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்த இயேசு இருக்கிறார். அவர் நமக்காக தேவனோடு பேசுகிறார், மன்றாடுகிறார். இதைதான் நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசுவை நாம் பின்பற்றும் போது அவர் நம்மை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால், மற்றவர்களுடைய குறைவுகளில், மற்றவர்களுடைய துன்பத்தில் அவர்களுடைய துன்பத்தை, உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக தேவனிடத்தில் பேசுவது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களா? உங்களை சுற்றி துன்பப்படுறவங்க இருக்கிறாங்களா? அவர்களுக்காக நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறீங்களா? அல்லது யோபுடைய நண்பர்கள் செய்தது மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து அவர்களை குற்றப்படுத்தி இன்னும் அதிக கஷ்டத்தை கொண்டு வந்து அவர்களுடைய பாரத்தை அதிகமாக்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆசாரிய ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்யும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய துன்பத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு குறைப்பார். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துன்பத்தை நீக்கி போடும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தீரே. எங்களுடைய பாவங்களை, பாரங்களை, துக்கங்களை நீர் சிலுவையில் சுமந்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. நாங்களும் கூட எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேதனையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக பரிந்து பேச, அவர்களுடைய துக்க நேரத்தில் அவர்களோடு கூட இருக்க, அவர்களை பற்றி உம்மோடு நாங்கள் பேச நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இப்படியாக நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மற்றவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.